தமிழ் மக்களுக்கு வணக்கம். இசைஞானி இளையராஜா. இளையராஜா அவர் இப்போ எம்பியாகவும் இருக்காரு. அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதாவது ஒரு பாட்காஸ்ட்ல அவர் கலந்துக்கிறாரு. அந்த பாட்காஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்க, அ நெறைய விஷயங்கள பத்தி பேசுகிறார். அதுல அரசியல் தலைவர்கள் அப்படின்னு வரும்பொழுது, அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்றத விட தேச தலைவர்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவருக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அபிமானம், அதாவது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அபிமானம் என்பது குறித்து அவர் சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். ஏன் அவர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் ஆதரிக்கிறார் என்பதை விட அவருக்கு ஏன் பிடித்திருக்கிறது அப்படின்றது குறித்து தான் அவர் இந்த கருத்தை தெரிவிக்கிறார். இதை தெரிவித்ததற்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு. யார் இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த அந்த கும்பலிடம் இருந்துதான். அதாவது திமுக இந்த கும்பலிடம் இருந்து தான் இந்த எதிர்ப்பு அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த முற்போக்கு, அப்புறம் இந்த மதச்சார்பற்றன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இருக்காங்க இல்லையா, இவர்கள் எல்லோருமே இருந்து தான் எதிர்ப்பு வருகிறது. அதாவது மோடி அவர்களை நீங்க எப்படி ஆதரிக்கலாம்? அவர் குஜராத்தில் அந்த கலவரத்தில் இத்தனை பேரை கொன்று விட்டார், அப்படி இப்படின்னு ஒரு கும்பல். நம்முடைய பார்வை என்னவாக இருக்க முடியும்? இதுல மோடி அவர்கள் பாரத பிரதமர், ஒரு முறை இல்லை 3 முறை இந்திய மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற நிலையில அவரை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் தேர்வு செய்து அங்க ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள். எப்படி இங்கே ஸ்டாலினை முதலமைச்சராக அமர்த்தி இருக்கிறார்களோ அந்த மாதிரி மோடியை தேசிய அளவில் பிரதமராக அமர்த்தி இருக்கிறார்கள். இதுல நாம மோடியை பற்றி நீ எதுவுமே பெருமையாக பேசக்கூடாதுன்னு இளையராஜா அவர்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு நமக்கு அந்த உரிமை இருக்கிறதா? நீ பேசக்கூடிய குஜராத் கலவரம் என்பது நடந்து கொண்டிருந்த பொழுது யாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது? மாநிலத்தில் குஜராத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. மத்தியில் வாஜ்பாய் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த வாஜ்பாய் ஆட்சியில் யார் அங்கே கூட்டணியில் இருந்தார்கள்? இந்த திமுக கூட்டணியில் இருந்தது. அன்றைக்கு திமுகவை நோக்கி இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டீர்களா? அதெல்லாம் முடிஞ்சு மோடி நல்லவர் வல்லவர் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தது யாரு? கருணாநிதி, திருவாளர் கருணாநிதி. 2013 டிசம்பர் மாதம் இந்த சர்டிபிகேட்டை அவர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? ஏனென்றால் 2014 தேர்தலில் எப்படியாவது கூட்டணி வைக்க வேண்டும் என்று முயற்சித்தார். அது நிறைவேறலன்னு வச்சுப்போம். இப்போ அன்றைக்கு உங்களுக்கு தெரியலையா? கருணாநிதி மோடி நல்லவர் வல்லவர், திறமையான ஆட்சியாளர், நிர்வாகத்தில் சிறந்தவர் என்று சொன்ன பொழுது ஏன் கருணாநிதியை நீங்கள் விமர்சிக்கல? அப்போ இங்க ஒரு இளையராஜா என்பவர், அவர் ஒரு இசை ஞானி, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு திறமைசாலி, அவருக்கு என்று ஒரு பார்வை இருக்கக்கூடாதா? அவருக்கு என்று ஒரு அரசியல் பார்வை இருக்கக்கூடாதா? அது உங்கள் பார்வையாகத்தான் இருக்க வேண்டுமா? நீங்கள் நினைப்பவரைத்தான் அவர் துதிபாட வேண்டுமா? நீங்கள் நினைப்பவர்களைத்தான் அவர் ஆதரிக்க வேண்டுமா? ஏன் இந்த அறிவு கிட்ட பிரகாஷ் ராஜன் ஒருத்தன் இருக்கானே, சுத்திக்கிட்டு இருக்கானே, அவன் கண்ணாபிரன்னு உளறிட்டு திரியிறானே, லாஜிக்கே எல்லாம் பேசுறானே. அவன் பேசுறதெல்லாம் என்ன? கண்ணை மூடிக்கொண்டு எத்தையோ உளர்றான், அர்த்தம் இல்லாம உளர்றான். அப்படி உளரக்கூடியவனெல்லாம் நீங்க தூக்கிட்டு கொண்டாடுறீங்களே, அப்படி நீங்க கொண்டாடும் பொழுது நான் கேள்வி கேட்கிறேமா? பிரகாஷ் ராஜ் நல்ல ஒரு நடிகர், அப்படி நல்ல நடிகனா இருக்கக்கூடியவன் ஏன் அப்படி உளர்றான் அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? இல்ல. நடிகன் என்பவனை திரையில் பார்க்கிறோம், ரசிக்கிறோம். அவனே வெளியில ஒரு கருத்தை சொல்கிறான் என்றால் அந்த கருத்தை ஏற்கலாமா ஏற்க வேண்டாமா என்பது நமக்கு விட்டது. சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விட ஒரு திறமைசாலி இருக்க முடியுமா நடிப்பு திறனை பொறுத்த வரைக்கும்? அப்போ அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி நடிகரான சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு சில அரசியல் கருத்துக்கள் இருந்தது. அந்த அரசியல் கருத்துக்கள் இருந்தது என்பதற்காக அவருடைய நடிப்பு திறனை நம்ம கண்டுக்காம விட்டோமா? என்னங்க, இவ்வளவு பெரிய திறமைசாலியா இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் இந்த மாதிரி ஒரு அரசியல் நினைப்பை வைத்திருக்கிறாரே, எண்ணத்தை வைத்திருக்கிறாரே, அல்லது நிலைப்பாட்டை வைத்திருக்கிறாரே, நம்ம கண்டிச்சோமா? இல்ல. அப்போ இளையராஜா அவர்களுடைய திறமை என்பதனை தனியாக பார்க்க வேண்டும். இளையராஜாவுக்கு ஒரு தலைவரை பிடித்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார் என்றால் அந்த கருத்தில் நம்ம உடன்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா உடன்படாத. அதற்காக அவரை வசைபாடுவது, அவர் விலை போய்விட்டார் என்று சொல்வது, அப்ப நீங்கள்லாம் என்ன? 2006 2011 வரைக்கும் வாரம் ஒரு பாராட்டு விழா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுந்து நின்ற தானே தலைவனுக்கு தாலாட்டு விழா, இப்படி வாரம் ஒரு பாராட்டு விழா நடத்தி அந்த வாரம் ஒரு பாராட்டு விழா பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் ஆபாச நடனங்கள், குட்டப்பாவாட ஸ்ரேயா இவைகளெல்லாம் வச்சு அப்படியே அங்கே இவர் பரிசு கொடுக்குற மாதிரி இவர் கருணாநிதியை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு கருணாநிதியை குஷிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வாரம் ஒரு பாராட்டு விழா நடத்தினீர்களா இல்லையா? நமிதா டான்ஸ்,
குட்டப்பாட ஸ்ரேயா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்க குயிலி மேடம் வந்து அவங்களும் எஸ்வி சேகரும் பேசியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அந்த பேச்சு. இப்படியெல்லாம் வந்து நீங்கள் நடத்திட்டு வந்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாலியும் வைரமுத்தும் ஆஸ்தான அல்லக்கைகள், இவர்கள் ஆஸ்தான வித்வான்களாக அமர்த்தப்படுவார்கள். என்னென்னு? கருணாநிதியை வானலாக புகழ்வதற்கு. அதில் கவிதை வேற, கருணாநிதியை புகழ்ந்து அதை பார்த்து இவர் கருணாநிதி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். இதில் ஒரு வாரம் மனைவிக்கு கூட கூட்டு வந்துட்டாருன்னா இன்னொரு வாரம் துணைவிக்கு வச்சுப்பாங்கன்னு அவங்கள கூட்டு வரணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு பாராட்டு, அதுக்கு ஒரு பாராட்டு விழா. இப்படி வாரம் பாராட்டு விழா நடத்தினீங்களே, அன்னைக்கு நீங்கள் கேட்க வேண்டியது தானே, ஏன் இந்த மாதிரி நடத்துறீங்க? நீங்கள் வாலி மிகப்பெரிய கவிஞர், வைரமுத்துவும் நல்ல கவிஞர், அப்போ உங்களுக்கெல்லாம் ஏன்டா அப்படி புத்தி போகுது அப்படின்னு கேட்க வேண்டியதானே நீங்கள்? அன்னைக்கு ஏன் கேட்கல? ஏன் இன்னைக்கு இளையராஜாட்ட மட்டும் வந்து நொட்டுறீங்க? 3 முறை தேர்வாகி இருக்கின்ற பாரத பிரதமர் குறித்து அவருடைய பார்வையை இளையராஜா பதிவு செய்கிறார். இது செய்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. செய்வதனாலேயே அவர் குஜராத்தில் என்ன செய்தார் தெரியுமா, அவர் குஜராத்தில் என்ன செய்தார் தெரியுமான்னு கிளம்புறீங்களே. அவர் குஜராத்தில் செய்த பொழுது அவருடன் இருந்தது யார்? திமுக தானே. அப்போ அந்த திமுக உதவாநிதியை நக்கி பிழைக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒட்டுமொத்த திரைத்துறையும் கொண்டு போய் அங்கே போய் அவன் காலில் போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உங்களுக்கு மானம் வைக்க ரோஷம் இல்லையா? மானம் வைக்க ரோஷம் இருந்த விஜய் இன்னைக்கு வெளியில வந்து ஒரு கட்சி ஆரம்பித்திருக்காப்ல. ஏன்னா திரைத்துறையை கபலீகரம் செய்யப்படுகிறது, அவருடைய துறை. அவராலேயே அவர் படம் எடுத்தால் அந்த படத்தை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் வருவாங்க. ஆனால் அவராலேயே ஒரு படத்தை எடுத்து சுதந்திரமாக வெளியிட முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. இங்கே எந்த தேட்டர்ன்றதை இவன் தான் முடிவு பண்ணுவானா? யார்? அந்த உதவாநிதி தான் முடிவு பண்ணுவானா? இதை உன்னால கேட்க முடிந்ததா? இல்லைங்க, இளையராஜா அவர்கிட்ட வந்து நொற்றைய நீ அங்கே போய் கேட்க வேண்டியதானே, ஏண்டா நீ ராஸ்கல், நீ வந்து ஒட்டுமொத்த திரைத்துறையும் கையில் வச்சிட்டு இருக்க. ஏண்டா 4000 கோடி பெருமானம் உள்ள ஒரு துறையே ஒரு நபர் வச்சிருக்கீங்க கையில். ஏண்டா பினாமி நிறுவனங்கள் வைத்து தயாரிக்கிற பேர் விழுந்து எல்லா படத்தையும் யார் நடிக்கணும், யார் இருக்கக்கூடாது, யாருடைய படம் வெளியிடப்பட வேண்டும், இது எப்படி வெளியிடப்பட வேண்டும், எவ்வளவு தியேட்டர்களில் வெளியிடப்பட வேண்டும், இதெல்லாம் நீ ஏண்டா முடிவு பண்றேன்னு அங்கே கேட்க வேண்டியது தானே. அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து இளையராஜா அவர் வந்து யோசிக்க வேண்டும். என்ன யோசிக்க வேண்டும்? அவர் வந்து அவருடைய இசையில் வந்து அவரை கேள்வியே கேட்க முடியாது. மிகப்பெரிய ஞானி. சரி, அவர் தனி மனிதர் தானே. உனக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்க மாதிரி அவருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கும்ல. உன்ன மாதிரி கருணாநிதிக்கு ஜாலரா அடிக்கணுன்ற அரசியல் பார்வை அவருக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இதே ஸ்டாலின் போனாரு இளையராஜா பார்க்கறதுக்கு லண்டனில் அந்த இதில் இந்த இது படம்புற மேஸ்ட்ரோவா அது ஒன்று ராயல் ஆர்கெஸ்ட்ரா, அதில் வந்து அவர் பங்கேற்க போகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் இதே ஸ்டாலின் போய் பார்க்கலையா அவரை? அப்போ கருணாநிதியை கூட தான் புகழ்ந்து பேசினார். கருணாநிதியை புகழ்ந்து பேசினா கேவலம், கேடுகிட்ட கருணாநிதியை புகழ்ந்து பேசினா பரவாயில்லை. அதே மோடி பேசினா அதே எப்படி பேசலாம் நீ கிளம்பி வருவியா? நீங்கள் நினைத்த தலைவர்களை மட்டும்தான் பேச வேண்டும், மற்றவர்கள் கொடுத்து அவர்கள் பேசவே கூடாது. இது என்ன அயோக்கியத்தனம்? இந்த அயோக்கியத்தனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஆரம்பத்துல நம்ம சொல்றோம். இது திரைத்துறையில முழுவதுமாக இன்ன வரைக்கும் இருக்கு. அதனால்தான் பார்த்தீங்கன்னா சூர்யாவிலிருந்து இன்னைக்கு பிரச்சனையில மாட்டி கோவிலாக போய் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி போட வேண்டிய அவசியம் என்ன? புருஷனும் பொண்டாட்டியும் வாயையும் மற்றதையும் பொத்திட்டு இருந்தா இவ்வளோ பிரச்சனை கிடையாதுல்ல. நீ வாய் விட்ட தேவையில்லாமல் மற்றவர்களுடைய மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவது, மற்றவர்களை பார்த்து ஏளனமாக பேசுவது, எகத்தாளமாக பேசுவது, இதெல்லாம் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான் அனுபவிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ரெட்ரோன்னு ஒரு படம் வருது, நான் சொல்கிறேன், உன் ரெட்ரோ படத்தையும் யாரும் பார்க்க மாட்டார்கள், மக்கள் புறக்கணிப்பார்கள். ஏன் புறக்கணிப்பார்கள்? ஏனென்றால் உன் வாய் அப்படி, நீ பேசக்கூடிய பேச்சு அப்படி. இந்த பேச்சிற்கு நாங்கள் ஏன் ஆமோதிக்க வேண்டும் என்ற நிலைக்கு மக்கள் வருவார்கள், வந்து விட்டார்கள் என்று தான் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து பார்த்தா தானே உன் படம் ஓடும், நாங்கள் வரலன்னா. அதனால் இளையராஜா அவர்களை அவமதிப்பவர்களும் இளையராஜா அவர்களை ஏளனமாக பேசுபவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பார்க்காத அரசியல்வாதிகள் கிடையாது, அவர் பார்க்காத ஆன்மீக குருமார்கள் அவங்க கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அனுபவத்தை பெற்றவர். அவர் பெற்ற அனுபவத்தை மதிக்க கற்றுக்கொள்வோம். அவர் எதையெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் ஒரு சில கருத்துக்களை வெளியிடுகிறார். அந்த கருத்துக்களை மதிக்க கற்றுக்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.